என்ன பாஸ், இந்தியன் ஆயில் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 மந்த்தா வந்து 13% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஆமா. ஃபாலோ ஆயிருக்கு. ஃபண்டமெண்டலா பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா தானே இருக்கு. டிவிடெண்டும் நல்லா தான் குடுக்குறான். பிரைஸ் டூ புக் வேல்யூவும் கம்மியா தானே இருக்கு. அப்புறமும் என்ன ஃபால் ஆயிருக்கு? எஸ், ஃபாலோ ஆயிருக்குதா? டாப் 2 இருக்கானே மார்க்கெட் கேப்ல. என்ன இவ்வளோ இதா இருந்தும் ஏன் வந்து ஃபால் ஆயிருக்கான்? இவ்வளோ விஷயம் சொல்றியே, லாஸ்ட் ஒரு 1 இயரா வந்துட்டு அவன் எதை எடுத்து பாரு. அவன் வந்துட்டு ப்ராஃபிட் சூப்பரா பண்ணியிருக்கானா இல்லையான்னு எடுத்து பாரு. அவன் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்துட்டு குறைஞ்சு குறைஞ்சு பார்த்தேன்னா இப்ப நெகட்டிவாவே வந்துடுச்சு. ஓகேவா? ஒரு கம்பெனி நெகட்டிவா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அப்ப அந்த ஸ்டாக் வந்து ஃபாலோ ஆகாம நம்ம மேலையா போகும். இப்ப நான் ஆல்ரெடி ஹோல்ட் பண்றேன். ஸோ, இப்ப நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வாங்கவா? இல்ல வந்து இத வந்து வித்துறவா? ஃபண்டமெண்டலா எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேவா? டிவிடெண்ட் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கான். ஸோ லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ற அப்படின்னா மட்டும் நீ வாங்கு. இல்லைன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா 125 வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? 125ல கொஞ்சம் இதை அக்குமுலேட் பண்ணிக்கோ. ஓகேவா? லாங் டேர்ம் அப்படின்னா ஓகே பாஸ். தேங்க் யூ.